சுத்தி தண்ணி இருந்தா அந்த இடத்துக்கு பேரு தீவு. ஒரு தீவுல நிறைய ஜனங்க இருக்கிறாங்க. அந்த தீவுல ஒரு பணக்காரர் இருக்கிறாரு. சரிங்களா? யார் இருக்கிறாரு? நீங்க நான் கேட்கறதுக்குலாம் பதில் சொன்னீங்கன்னா தான் சூப்பரா இருக்கு. யார் இருக்காரு? பணக்காரர் இருக்கிறாரு. அந்த ஜனங்க எல்லாம் ரொம்ப ஏழ்மையான ஜனங்க, குடிசையில இருக்கிறாங்க. டெய்லி என்ன பண்ணுவாங்க, சின்ன ஒரு படகு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, மீன் பிடிக்க போவாங்க, வருவாங்க. இந்த பணக்காரர் என்ன பண்ணுவாரு, எல்லாருக்கும் உதவி பண்ணுவார். யாருக்காவது ரொம்ப கஷ்டம்னா அவர் வீட்டுக்கு ஓடி போயிட்டு, ஐயா பணக்காரரே, எங்க வீட்டுல எங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அழுதுட்டீங்கன்னா உடனே என்ன தெரியுமா சொல்லுவாரு, பயப்படாதீங்க நான் இருக்கிறேன். என்ன சொல்லுவாரு சொல்லுங்க பாப்பா? பயப்படாதீங்க நான் இருக்கிறேன். எல்லாம் கை வீட்டுல வச்சுட்டு வந்தீங்களா? பயப்படாதீங்க அப்படின்னு என்ன பண்ணுவாரு, இந்த பணக்காரர் என்ன பண்ணுவாரு சொல்லுவாரு. உடனே ஐயா பணக்காரரே, எங்க மகன் படிச்சிட்டு இருக்கான், அவனுக்கு அடுத்து ஏதாவது பண்றதுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு உடனே என்ன சொல்லுவாரு இவரு, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, உதவி பண்ணுவார். ஒரு நாள் இந்த பணக்காரர் காலையில எழுந்திருச்சு அப்படியே சன்ரைஸ் ஆகுது, அப்படியே அந்த கிராமத்தை பார்க்கும் போது எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஜனங்க இந்த தீவுக்குள்ளேயே இருக்கிறாங்களே, இந்த ஜனங்களை நம்ம ஏதாவது ஒரு விதத்துல சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு டூர் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு. மகா ஜனங்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு ரொம்ப சூப்பரான செய்தி, சந்தோஷமான செய்தி. அப்படி என்னன்னு கேட்கணும். என்ன அப்படின்னு கேட்ட உடனே அந்த பணக்காரர் சொல்றாரு, நான் அவங்க எல்லாரையுமே என்ன பண்ண போறேன், ஒரு டூர் கூட்டு போறேன். டூர்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே, லீவு கிடைக்கும், ஜாலியா இருக்கும், டூர் போயிடுவோம்ல. இப்போ இந்த பணக்காரர் என்ன சொல்ற, நம்ம என்ன பண்ண போறோம், எல்லாரும் சேர்ந்து அழகா ஒரு விஷயத்தை கட்ட போறோம். இந்த விஷயத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், டூர் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த கடற்கரையில அழகா அந்த பணக்காரர் என்ன பண்ணாரு, சூப்பரா ஒரு விஷயத்தை கட்டினாரு. என்ன கட்டினாரு, படகு கட்டினாரு. என்ன கட்டினாரு, படகு கட்டினாரு. மகா ஜனங்களே, நம்ம சூப்பரா என்ன பண்ணிட்டோம், படகு கட்டிட்டோம். எல்லாரும் என்ன பண்ணுங்க, குடும்பம் குட்டி எல்லாரையும் கூட்டிட்டு என்ன பண்ணுங்க, இந்த படகுல ஏறுங்க, நம்ம அழகா என்ன பண்ண போறோம், ஒரு சுற்றுப்பயணம், ஒரு டூர் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க, ஜாலியா போலாம் அப்படின்னு தான் பண்றாங்க. ஏரியாச்சு. இப்ப படகு என்ன பண்ணுது, ஸ்லோவா என்ன பண்ணுது, கடல் என்ன பண்ணுது, மிதந்துகிட்டே போகுது. எப்படி போகுது, அப்படின்னு என்ன பண்ணணும், நீங்க கையில அங்கோட்டிங்க. இந்த படகு பொறுமையா என்ன பண்ணிட்டு படகு போயிட்டே இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இத்தனை நாள் இந்த தீவுல தானே இருந்தோம், நமக்கு என்ன சந்தோஷம் இருந்தது, இந்த பணக்காரர் ரொம்ப நல்லவர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஒரு 10-10:30 மணி ஆன உடனே எல்லாருக்கும் என்ன பண்ணுது, வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே இந்த பணக்காரர் கிட்ட போயிட்டு, பணக்காரரே, எங்க வீட்டுல இருந்தா நாங்க ஏதோ கஞ்சோ கூழோ குடிச்சிருப்போம், இந்த டைம்ல எங்களுக்கு ஒரே பசிக்குது அப்படின்னு உடனே இந்த பணக்காரர் உடனே என்ன சொன்னாரு, பயப்படாதீங்க நீங்க என்ன பண்ணீங்க, அந்த படகோடைய கீழ் தட்டுக்கு போங்க, அங்க உங்களுக்கு அழகான சாப்பாடு சூப்பரா இருக்கும் அப்படின்னு உடனே எல்லாம் கீழே போய் பார்த்தா சிக்கன், மட்டன், மீன், இது வரைக்கும் என்ன பண்ணா சாப்பிட்டு இருந்தாங்க, கஞ்சோ கூழு சாப்பிட்டு இருந்தாங்க. எப்படி இருக்கும், செம்மையா சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டுட்டு மேல வராங்க. நம்ம எல்லாருக்கும் சாப்பிட்ட உடனே ஒரு ஆவி வரும், என்ன ஆவி, வட்டாரி. இப்ப எல்லாம் என்னாச்சு, தூக்க கலக்கம் வந்துருச்சு. போயிட்டு இந்த பணக்காரர்கள் என்ன பண்றாங்க, பணக்காரரே, நாங்க சாப்பிட்ட உடனே அப்படியே கண்ணாசரியா தூங்குவோம், எங்களுக்கு எங்க தூங்குறதுன்னு கேட்ட உடனே இந்த பணக்காரர் என்ன சொல்றாரு, பயப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த படகோடைய 3rd ஃப்ளோருக்கு போங்க, அங்க என்ன இருக்கு, உங்க எல்லாருக்கும் ஏசி ரூம் இருக்கு அப்படின்னு. இப்ப இதனால அந்த ஜனங்க எங்க இருந்தாங்க, குடிசையில இருந்தாங்க. இப்ப அந்த ஏசி ரூம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த படகுல என்ன பண்றாங்க, ஜாலியா போயிட்டு இருக்காங்க, விளையாடுறாங்க, பண்றாங்க, சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஆனா சந்தோஷமா போயிட்டு இருந்த படகு சீல ஒரு பிரச்சனைக்குள்ள போகுது. என்ன பிரச்சனைனா, எல்லாரும் பாக்குறாங்க, அழகான கடல் அப்படின்னும் போது உடனே டக்குன்னு, ஜான் சித்தப்பா அங்க பாரு ஏதோ ஒண்ணு கருப்பா தெரியுது அப்படின்ன உடனே என்ன சொல்ல, அது திமிங்கலம்டா, இங்க பாரு நல்லா பாரு, இந்த திமிங்கலம் என்ன பண்ணுது, நம்ம கப்பல விட பெருசா இருக்கு, இது நம்ம கிட்ட வந்தா என்ன ஆயிடும், படகே முழுகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டே இருக்கிற நேரத்துல ஒரு பெரிய திமிங்கலம் என்ன பண்ணுது, இந்த படகு கிட்ட என்ன பண்ணுது, சேஸ் பண்ணிட்டே வந்துட்டு. உடனே எல்லாம் ஆயிடுச்சு, எல்லாரும் பயப்படுறாங்க, போச்சு சித்தப்பா கடைசியா உங்க முகத்தை பாத்துக்கிறேன், நம்ம அவ்வளவுதான், என்னாச்சு, முடிஞ்சு போச்சு. இதோட நம்ம என்ன பண்ணிருப்போம்,
இந்த ஊர்ல இருந்தாவது நம்ம என்ன பண்ணிருப்போம், நல்லா இருந்திருப்போம். இந்த ஆளு எங்களை கூட்டு வந்து இப்படி சாவடிக்கிறானேன்னு சொல்லிட்டு எல்லாம் பணக்காரர்கிட்ட போன உடனே அந்த பணக்காரர் என்ன சொல்றாரு, பயப்படாதீங்க, சத்தமா சொல்லுங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன். நீ இருப்பையா பணக்காரன், நான் இருக்கணுமே. என்ன பண்றாங்க எல்லாரும், அழுறாங்க, போச்சு, அவ்வளவுதான், கடைசியாவும் முகத்தை, அழகான முகத்தை வேண்டி பாத்துக்கிறேன்னு பண்றாங்க. பேசிட்டே இருக்கும் போது இந்த திமிங்கலம் என்ன பண்ணுது, கிட்ட வந்து இந்த படகோடைய ஒரு பாட்டு அப்படியே கடிச்சு துப்பிருச்சு. இன்னும் என்னாச்சு, இந்த ஜனங்களுக்கு பயம் வந்துட்டு, அவ்வளவுதான், போச்சு, செத்து போயிட்டோம், இன்னைக்கு வந்து அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும் போது இந்த பணக்காரர் எல்லாரையும் பார்த்துட்டு பயப்படாதீங்க நான் இருக்கேன், பயப்படாதீங்க நான் இருக்கேன் போது எல்லாம் தான் சொன்னாங்க, போயா நாங்க தான் முக்கியம், நீ இருந்து என்ன பண்ண போற அப்படின்னு சொன்னோன்னா பேசிட்டே இருக்கும் போது இந்த திமிங்கலம் இன்னொரு பக்கத்தையும் என்ன பண்ணுச்சுன்னா கடிச்சு. இப்போ என்ன இருக்கு, இந்த போட்டு முழுக போகுது, கரெக்டா? இந்த பணக்காரன் ஆனாலும் என்ன சொல்றாரு எல்லார்கிட்டயும் போயிட்டு பயப்படாதீங்க நான் இருக்கேன். இந்த குரூப் என்ன சொல்றாரு, உடனே என்ன பண்ணுங்க, பக்கத்துல ஒரு தீவு தெரியுது, அந்த தீவு கிட்ட போயிடுங்க அப்படின்னு உடனே இந்த இப்ப என்ன பண்றாங்க, எல்லாரும் துடுப்பு போட்டு என்ன பண்றாங்க, கொண்டு போயிட்டு இந்த தீவு கிட்ட போகும்போது இந்த திமிங்கலம் என்ன பண்ணுதுன்னா பின்னாடியே வருது. இப்ப இந்த பணக்காரர் பார்த்தாரு, இந்த ஜனங்களை நான் தானே கூப்பிட்டு வந்தேன், இந்த ஜனங்களுக்கு நான் தானே பொறுப்பு அப்படின்னு என்ன பண்ணாரு, இந்த திமிங்கலத்தை பார்த்தாரு, ஜனங்களை பார்த்தாரு, திமிங்கலத்தை பார்த்தாரு, ஜனங்களை பார்த்தாரு. உடனே என்ன பண்ணிட்டாரு, இந்த படகு அந்த கரையை ஒதுங்கும் போது என்ன பண்ணாரு, இந்த திமிங்கலத்து மேல எகிரி குதிச்ச உடனே இந்த திமிங்கலம் அவரை கடிச்சு கொதிராங்க. அந்த கரை ஃபுல்லா ரத்தம். எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, சந்தோஷமா இறங்கிட்டாங்க. சித்தப்பா, மாமா, எல்லாரும் உயிரோட வந்துட்டோம், சூப்பர், எல்லாரும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒருத்தன் கேட்ட, ஏதோ பயப்படாதீங்க நான் இருக்கேன், பயப்படாதீங்க நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பணக்காரர் இங்க எல்லார்த்தையும் சொல்லிட்டு இருந்தாருடா, அவர் எங்க அப்படின்னு கேட்ட உடனே என்ன ஆச்சு, உடனே என்ன சொன்னாங்க, இந்த பணக்காரரு நம்ம எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக என்ன பண்ணாரு, எகிரி அந்த திமிங்கலத்து அவருடைய ரத்தம் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னோம். அப்படி சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதையில ஒரு பணக்காரர் இருக்காரு, அந்த பணக்காரர் தான் இந்த ஜனங்க எல்லாரையும் கூட்டு வந்தாரு. இந்த பணக்காரரு இந்த ஜனங்களை காப்பாத்துறதுக்காக என்ன பண்ணாரு, அவரோட உயிரை என்ன பண்ணிட்டாரு, தந்துட்டாரு. கரெக்டா? நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பணக்காரர் இருக்கிறாரு, தெரியுமா அது உங்களுக்கு? யாருன்னு பாப்போமா, அந்த பணக்காரர் யாருன்னு பாப்போமா? நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நம்ம பிரச்சனை இந்த மாதிரி இந்த திமிங்கலம் போல பிரச்சனை வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில ஒரு அழகான ஒரு பணக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த பணக்காரரு நம்ம எல்லாரும் என்ன பண்றாரு, அழகா என்ன பண்றாரு, பாதுகாத்து கொடுக்கிறாரு. அது வேற யாரும் இல்ல, நம்மளுடைய இயேசப்பா. இந்த பணக்காரரை நீங்க நம்புறீங்களா? இந்த பணக்காரரை நீங்க நம்புறீங்களா? இந்த படகு வேற யாரும் இல்ல, இந்த பணக்காரர் வேற யாரும் இல்ல, இதுதான் நம்மளுடைய இயேசப்பா. சரிங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இயேசப்பா நம்ம கிட்ட என்ன சொல்றாரு, பயப்படாதீங்க, எல்லாம் கையை ஒட்டி சொல்லுங்க பாப்போம், பயப்படாதீங்க நான் இருக்கேன். இயேசப்பாவை நம்பும்போது நம்ம எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ண கூடாது, பயப்பட வேண்டாம். ஏன்னா நமக்காக என்ன பண்ணாரு, சிலுவையில ஜீவனை கொடுத்துருவாங்க. நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஒரு நிமிஷம் நான் ஜெபம் பண்ணுவோமா? நம்ம குமாரன் ஜெபம் பண்ணும் போது நீங்க எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் யாருமே இல்ல, நம்ம கஷ்டப்பட்டு இருந்திருக்கோம். ஆனா நமக்காக ஒரு பணக்காரர் இருக்காரு. அந்த பணக்காரர் என்னைக்குமே நம்ம என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டாரு. எல்லாரும் கண்களை மூடி உண்மையா இருதயத்துல இருந்து சொல்லுவோம் பாப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை